செமையா இருக்கா அவங்க அந்த கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ் அண்ட் ஐஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. ஹாய், வணக்கம். அவரு எப்படின்னாரு, நான் வந்து இப்படின்னு சொன்னோடனே யாரும் நம்மளை பார்த்துருக்காது. அவர் அப்படியே வந்துட்டாரு பக்கத்தில் வந்துட்டு கண்டென்ட்லாம் பயங்கரமாக இருக்கு. ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆக்சுவலாக நான் உங்கள் ஃபாலோவர். அப்போ பயங்கரமாக பேசுகிறேன் எனக்கா. We couldn't feel anything. அது கூஸ் பம்ப்ஸா இருந்தது. இது ரியாலிட்டியா பிஞ்ச் பண்ணி பார்க்கலாமா பக்கத்து பர்சனுக்கு, பட் இட் வாஸ் ரியலி சரியல் மூமெண்ட். ரெட் நூல் அண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் பிரசன்ஸ் ரெட் நூல் டிஜிட்டல் தக்ஸ். டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ். பட்டின் பிரம்மாண்டம் பரணி சில்க்ஸ், ஆர்கேவி ரோட், ஈரோடு. பவர்ட் பை ஆச்சி கொல்கட்டை மாவு. பீவரேஜ் பார்ட்னர் ஜூசி. ஸ்நாக்ஸ் பார்ட்னர் சென்னை குல்ஃபி. ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒரு பிராண்டோடைய கொலாபரேஷன் வீடியோ அது இல்லைங்க, இது பிடிக்கல, நல்லா இல்லைன்ட்டாங்க. கிராப்புக்கு போற லெவலுக்கு இருந்த ஒரு வீடியோ சினிமா ஆஃபர் வரைக்கும் ஒரு எழுத்து போயிருக்குல்ல. நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், எதுவுமே இது வேணாம் அப்படின்னு தட்டி விடுறதே கிடையாது. அதுல இருந்து எனக்கு அது புரிஞ்சிச்சு. எனக்கு நான் ஆக்சுவலி பாம்பேலேருந்து, ஸோ எனக்கு இந்த வடக்கன் ஸ்லாங் எனக்கு ரிலேட்டபிள் இல்லை. ஐ டோன்ட் நோ. ஏன்னா ஐஷுவே பேசிக்கா கொஞ்சம் ஒரு வடக்கி மாதிரி தான் பேசுவாங்க, அதனால அவளுக்கு ரிலேட்டபிள் கிடையாது. ஸ்டேஜில் இவ்வளோ கேமரா முன்னாடி எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் அழகாக எழுதி வச்சு கரெக்டாக பேசுறீங்க ப்ரோ. ஸோ எப்படி இருக்கு இப்போ ஃபேம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிறிஸ் அண்ட் ஐஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் ஒன்று இருந்திருக்கும். ஃபேம் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் நினச்சது வேற, ஆனால் இப்போ நடக்கிறது எந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு தப்பாக பேசிடுவோமோ, தப்பாக பண்ணிட்டோம், கண்டென்ட்லையோ எதுலையோ தப்பான ஒரு இதை சொல்லிட்டோன்னா எனக்கு அது கொஞ்சம் ஆக்சுவலாக கொஞ்சம் வெயிட்டாக ஃபீல் ஆகுது என் மைண்டில். ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் வந்து உங்கள் ஸ்மைல் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு கமெண்ட். நடுவில் சிரிப்பாக கம்மி பண்ணுங்கன்னே கமெண்ட் போட ஆரம்பித்தாங்க. நீங்கள் ரொம்ப ஓவராக ஃபேக்காக சிரிக்கிறீங்க, வேணும்னே நீங்கள் உங்களுக்கு வியூஸ் கிடைக்குதுன்னு சிரிக்கிறீங்கன்னு. எனக்கு அதுவும் புரியல. அச்சோ, இவங்க தான் அதையும் சொன்னாங்க, இவங்க தான் இதையும் சொல்கிறாங்க. 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 ஆர்கேவி ரோட், ஈரோடு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness, quench the thirst naturally. செமையா இருக்கா அவங்க அந்த கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ் அண்ட் ஐஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. ஹாய், வணக்கம். ஹலோ, ஹாய். ஸோ ஹாப்பி இந்த டிஜிட்டல் தக்ஸ் ஈவெண்ட்ல நீங்களும் கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம். அண்ட் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிருக்கிறீங்க, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. தேங்க்யூ. நான் ஆக்சுவலாக வெளியே இருந்தே வந்து ஒரு தடவை பார்த்துட்டு தான் போனேன். அப்படியா? நான் வந்து ஒரு 1.5 hours ஆச்சு ஆக்சுவலாக. ஓகே. ஸோ எஸ், எங்களை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கூப்பிட்டு இந்த ரெக்கக்னிஷனாக கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வீடியோவில் பார்க்கறதுக்கும் நேரில் பேசுறதுக்கும் வேற மாதிரி இருக்காரு ப்ரோ. அப்படி இல்லை ப்ரோ. பையா என்ன பையா இங்கே அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஆமா, மைக்கு சுற்றி கேமரா இருக்கு. சூப்பர். நிறைய சிரிச்சிருக்கோம் ப்ரோ. ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் 2 பேரோட வீடியோஸ் பார்த்துட்டு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராம் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபீல்டில் வந்துச்சு அப்படின்னா பார்த்து கம்ப்ளீட்டாக அதை மறந்துட்டு அந்த கண்டென்ட்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகி திருப்பி பேஜுக்குள்ளே போய் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் பார்க்க வைக்கக்கூடிய நிறைய கண்டென்ட் போடுறீங்க. முக்கியமாக நிறைய பேருக்கு பானிபூரி கண்டென்ட் பிடிக்குமா, எனக்கு வந்து உனக்கு என்ன என் கூட சண்டை போடணும் அதனாலன்னு சொல்லி எடுத்து வைக்கிற ஒரு கண்டென்ட் இருக்கும். நீங்கள் 2 பேரும் சண்டை போடுற கண்டென்ட் பயங்கரமாக இருக்கும். ஜட்டியில் ஓட்டச்சட்டி இருக்காங்க தொங்க விட்டுருக்கேன், என் ஃப்ரெண்டு பார்த்து சிரிச்சா தெரியுமா. இந்த இடத்துல இந்த மாதிரி சாரி ப்ரோ, ஒரு மாதிரி எக்ஸைட்மென்ட்ல ஜட்டி ஓட்ட கண்டென்ட். ஆக்சுவலா இது மாதிரி கண்டென்ட் போட்டேன்னா இதுதான் ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி ப்ரோ அந்த ஜட்டி கண்டென்ட் வரல ப்ரோ அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றேன்னு தெரியாது. தேங்க்ஸ்ன்னு சொல்றதுக்கும் கூச்சமா இருக்கும், சைலண்டா இருக்கிறதுக்கும் கூச்சமா இருக்கும்.
ஆமாம் புரியுது, ஒரு பையனா ஒரு இது புரியுது. ஸோ சொல்லுங்கள், எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் சொல்லுங்கள் ஐஸ். Life is going good. Nalla, like as in we are really enjoying video making process. And அந்த லவ் கூட கொடுக்குறாங்க ஆடியன்ஸ். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். அதான் நல்லா போகுது ப்ரோ. கண்டென்ட் பண்ணுறோம், கூடவே நாங்கள் பிஸ்னஸும் ஒன்று பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது. அதனால கண்டிப்பாக நல்லா இருக்குது. நல்லா இருக்கு இல்லையா? பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். எனக்கு உங்களோட இப்போ ரியல் லைஃப் எப்படி போயிட்டுருக்கும், இந்த மாதிரி சண்டையாக போயிட்டுருக்குமா இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிட்டுருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது மக்களுக்குமே தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை. ரெண்டுமே தான் ப்ரோ இருக்கும், சண்டையும் இருக்கும் ப்ரோ. எல்லா கப்பலுக்குமே எனக்கு தெரிஞ்சு சண்டை போடாதவங்க இருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் பேசின எல்லாரும் என்கிட்ட அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அது நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக பண்ணுறோன்றதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம வீடியோ பண்ணுறதுனால ஸோ சண்டை ரொம்ப சீக்கிரம் சார்ட் ஆகிடுறது. பிகாஸ் யூ ஹவ் டு டூ ஒர்க். ஸோ அதனால சண்டை இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். பட் இட் கெட்ஸ் சார்ட்டட் ஃபாஸ்ட். ஆக்சுவலாக மெஜாரிட்டி சண்டை எப்படி சால்வ் ஆகும்னா, கண்டென்ட் வந்து யோசிக்கிறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க். நான் வந்து டக்குன்னு பேசிட்டு ஏதோ ஒரு சண்டை இருக்குனாலே நான் என்ன பண்ணுவேன், ஓகே நல்லா இருக்கு, நடுவுலயே சொல்லுவான், அப்படியா நல்லா இருக்கு, இரு நான் வெயிட். ஐஷோ 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 இது மறந்துடும், சாரி, புரியுது புரியுது, கண்டிப்பாக செம்மையாக போகும், நான் இதை மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். அப்போ சிரிச்சிருவா, அப்படியே முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி சண்டை ரிஹர்சல் பண்ணுவோம், சண்டை போடுறது கண்டினியூ பண்ணுவோம், அந்த வீடியோவை எண்ட் பண்ணோம்ல. கோவம்ங்கிற ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஒரு உருவம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென்பாண்டிச்சி அந்த பாட்டு தான் போடணும்னு நினைக்கிறேன். அப்படி எங்களுக்கு நிறையா இருக்குது. அண்ட் எங்கள் கண்டென்ட்டில் பார்த்த ஒரு அந்த நீங்கள் சண்டை சொன்னீங்க, சண்டை ரிலேட்டட் ஒரு 15 20 வீடியோஸ் போட்டோம். அதில் வந்து ஒரு 6-7 எங்களோட ஓனா இருக்கிறது தான். தட் ஹஸ் ஆக்சுவலி ஹேப்பன். ஓகே, அப்புறமா அந்த சண்டை பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இது ஸ்கிரிப்டா எழுதிடலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அப்படியா சம்டைம்ஸ் உடனே ஷூட் இருக்கும். ஏன்னா அப்போதான் அந்த ஹீட் மூமெண்ட்ல இருக்கும். அதனால உடனேவே இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி, இவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? உண்மையிலே வீட்டில் 10 இட்லி சாப்பிடுவாரா? இட்லி 10-12 சாப்பிடுவேன் ப்ரோ. இட்லி வந்து சாஃப்டா இருக்கும், அது ஒன்றும் இது கிடையாது. ஆனா குக்கக்காவுக்கு கூட வைக்காம சாப்பிடுறதுங்கிறது அவங்களோட நான் பார்க்கல, அவ்வளோ குண்டா தெரிய மாட்டேன். நான் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவேன், நான் கொஞ்சம் நிறைய விரும்பி நல்லா சாப்பிடுவேன். ஆமா, ஏன் கொடுக்கலாமே சாப்பிட்றவங்களுக்கு. இவதான் ரொம்ப புரோட்டீன், இது ஃபைபர், ஹெல்தி ஃபுட் மாதிரி இருக்கும். நோ சாப்பிடலாம், பட் அதோட சேர்த்து புரோட்டீன் அண்ட் எவ்ரிதிங் யூ ஷுட் ஹேவ் எடுக்கணும்ல. நம்ம அங்கே இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்துன்னு 2 பேருக்கு இது இல்லாமல் போயிடணும். ஸோ எப்படி இருக்குது இப்போ ஃபேம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கிறிஸ் அண்ட் ஐஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் ஒன்று இருந்திருக்கும். ஃபேம் கிடைச்சதுக்கப்புறம் நிறைய டெய்லியுமே வந்து நல்ல வெல்விஷஸ் வந்து நமக்கு நிறைய விஷ் பண்ணுவாங்க, நிறைய நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணுவாங்க. எங்கேயாவது வெளியில் போகணுன்னா செல்ஃபி எடுப்பாங்க, பார்த்து சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் ஐஸ். யோசிக்கிறீங்களா யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணிக்குவாங்க. இல்லை, இதுக்கு முன்னாடினா நான் வந்து ஒரு 9th படிக்கும் போதே எனக்கு ஆசை இந்த மாதிரி வீடியோலாம் போடணும், யூடியூப்லலாம் பண்ணணும். அப்போது யாரெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, நான் 11th படிக்கும்போது 10th படிக்கும்போது ட்ரெண்டிங்கில் இருந்த அந்த யூடியூபர்ஸ்லாம் பார்த்து பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பேசி மீட் பண்ணி நாங்கள் இனிஷியலாக நான் கான்வர்சேஷன் பண்ணதே வந்து இதை பற்றி தான். ஆஃப்டர் ஒரு சின்ன வயசுலேயே நாங்கள் தெரியும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 9 இயர்ஸ்க்கு அப்புறமா பேசினதே இதுதான், ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் ஓகே அப்படின்னு தான் பேசவே ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து இல்லை இந்த மாதிரிலாம் கல்யாணம், நீங்கள் என்ன வீடியோஸ்லாம் போடுறீங்க, கல்யாணம் பண்ணிட்டு அது போடுங்க, அதுக்கு தான் கல்யாணம் சப்போர்ட் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிட்டு கூட சப்போர்ட்லாம் பண்ணல. ஐ மீன் சப்போர்ட் இவங்க வீட்டில் அவ்வளோ ஒத்துக்க மாட்டாங்க. வீடியோஸ் எல்லாம் அவங்க அவ்வளோ இது கிடையாது, இந்த சினிமா மீடியா அந்த சைடே கிடையாது. எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது, சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போடுங்க, கல்யாணம் இல்லாமல் போட வேணாம், முன்னாடியே போட ஆரம்பிச்சோம். ஆமாம், வீடியோஸ் போடுங்க. ஓகே வா அதான் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வீடியோஸ் போடுங்கன்னாங்க. அதுக்கப்புறமா பண்ணிவிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஆக்சுவலாக இம்மீடியட்டாக உடனே பண்ணது, டிசைட் பண்ணி பண்ணது. இப்போ இந்த ஃபேம் இதுன்னு எப்படின்னா, செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க, ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்கன்னா, எனக்கு நிறைய டைம் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக ஃபேமுன்றதை நம்ம எல்லாருமே வந்து அது என்ஜாய் பண்ணோம். பட் எனக்கு மெஜாரிட்டி இப்போலாம் என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன பயம் இருக்குது. எந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு தப்பாக பேசிடுவோமோ, தப்பாக பண்ணிட்டோம், கண்டென்ட்லையோ எதுலையோ தப்பான ஒரு இதை சொல்லிட்டோன்னா நாளைக்கு அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேலே வந்துடும்ன்ற ஒரு எனக்கு அது கொஞ்சம் ஆக்சுவலாக கொஞ்சம் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. என் கான்ஷியஸ் இருந்துகிட்டே இருக்கு, அது எனக்கு ஒரு பயம். இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி நான் முன்னாடி ரொம்ப இது மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் ஆசைப்பட்டேன், சேனல் நல்லா பண்ணோம் அப்படின்னு. பட் இப்போ வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் நினச்சது வேறு, ஆனால் இப்போ நடக்கிறது வேறு. எஸ்
அந்த ரெஸ்பான்சிபிள், எதுவுமே யாரையுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது, எதுவுமே தப்பா பயமா இருக்கு. Exactly. No one should be offended with our video. கரெக்ட். அது கொஞ்சம் நல்லா அண்ட் யோசிச்சு இன்னொன்று ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நான் வந்து எனக்கு ரொம்ப ஆசை யூடியூப் சேனல் இருக்கும். சின்ன 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆசை எனக்கு. பட் இப்போ வந்து நான் எப்படி ஆக்சுவலாக ஒரு வாழ்க்கையில் இருப்பேனோ அப்படி நான் இப்போ இருக்கிறதே கிடையாது. ஓகே. நான் எப்போ ரோட்டில் பார்த்தாலுமே இப்படி தான் இருப்பேன். இப்படி யாரோ இப்போ நம்ம எதாவது ஒன்று பண்ணிவிட்டு அது யாரையோ ஒருத்தவங்களை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஏதோ தப்பாக நினச்சிடக்கூடாது, இல்லை நம்மளை ஏதாவது ஜட்ஜ் பண்ணுறக்கூடாதுன்னு குச்சியெல்லாம் சாப்பிட்றதே இல்லை ப்ரோ. இப்போ எனக்கு குச்சியை சாப்பிட்றது ரொம்ப கான்ஷியஸா பிடிக்கும். இருப்பாங்க. ஓ, okay. Self conscious. வெரி கான்ஷியஸ். ஒரு ஏதோ ஒரு பயத்திலே ஏதோ ஒரு மைண்ட்லேயே இருக்கேன் நான். ஸோ அப்படி தான் எனக்கு மெஜாரிட்டி வருது இந்த டைமில். எனக்கு மெஜாரிட்டி அப்படி தான் இருக்குது. He is more conscious, but I'm not like that. இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. Free flow சரி என்ன யாரோ if I'm doing something, if someone takes a photo and puts it also, சரி ஓகே. தாராளமா. நான் இப்படி தான் இருக்கேன் பாருங்க. ஜாலி சில் தான் அந்த மாதிரி. நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? I tell him, but he's like நீ கொஞ்சம் கான்ஷியஸா நீ என்ன இப்படி சிரிக்கிற? ஹேர்ல அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோ எடுக்க வராங்க. சவுண்டா சிரிப்பா. சோ ஏன் ரோட்ல இப்படி சிரிக்கிற? கொஞ்சம் இதுவா சிரி. அப்புறம் சில நாள் வந்து இவ அப்படியே பொறுமையா நடப்பா. ஏன் இவ்வளவு பொறுமையா நடக்கிற? கொஞ்சம் நார்மலா நட. I'm like what should I do? ஓகே, அப்படி இருக்கும்ல ரெண்டு பேருக்குள்ள. வாவ், சூப்பர். அது இருக்கும். இப்போ ஒருத்தவங்க ஒரு மாதிரி இன்னொருத்தவங்க ஆப்போசிட் இருந்தால் தான் அந்த நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கப்புளோட கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. சார், அடுத்ததாக இந்த என்ன சொல்கிறது, நிறைய பேர் உங்களோட வீடியோஸ் பார்க்குறதுக்கு நிறையா தொடர்ந்து பார்க்குறதுக்கு காரணமாக இருந்தக்கூடிய பையா கிட்ட பேசிடலாம். விஜய் சேதுபதி சார் இப்போ ரீசெண்டாக தலைவன் தலைவியில் மீட் பண்ணி அது மென்ஷன் பண்ணி சொன்னது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு? இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ஷோவில், ஒரு டிவி சேனலில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போனேன். அப்போ அவரோட ஃபோட்டோ எடுத்தேன் நான். ஓகே. அது அவரோட கெரியரோட ஸ்டார்டிங் டைம். விஜய் சேதுபதி சார் நான் ஒரு 11th 12th படிக்கிற டைம். அப்போலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப மூவியில் இருக்கிற ஸ்டார்ஸ் பார்த்து ரொம்ப பயங்கரமாக எனக்கு பிடிச்ச ஆள்னா தளபதி பிடிக்கும், விஜய் சேதுபதி சார். இவங்க 2 பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து இது சொன்னது எனக்கு, நான் லிட்டரலாக எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயங்கர அவரு இப்படின்னாரு. நான் வந்து இப்படின்னு சொன்னோடனே யாரும் நம்மளை பார்த்துருக்காது. அவர் அப்படியே வந்துட்டாரு பக்கத்தில் வந்துட்டு, கண்டென்ட்லாம் பயங்கரமாக இருக்குது, ஐ ஆம் வெரி பிக் ஃபேன் ஆக்சுவலாக நான் உங்கள் ஃபாலோவர். அப்போ பயங்கரமாக பேசுகிறேன். எனக்கா என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நன்றிண்ணா அப்படி நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க, பயங்கரமா இருந்திருக்குல அது. அந்த டைம்ல we couldn't feel anything. அது கூஸ் பம்ப்ஸா இருந்தது. லைக் வாட்ஸ் ஹேப்பனிங், இது ரியாலிட்டியா பிஞ்ச் பண்ணி பார்க்கலாமா பக்கத்து பர்சனுக்கு. பட் இட் வாஸ் ரியலி சரியல் மூமெண்ட். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அந்த பானிபூரி கண்டென்ட் எப்படி மேக் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கண்டென்ட் இல்லைன்னா நிறைய விஜய் சேதுபதி சார் மாதிரி நான் பார்த்துக்கிறதுக்கு மேபி வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்குறது. ஆனால் பர்டிகுலர் அந்த பானிபூரி வீடியோவில் சிக்கினது அப்படிங்கிறது பயங்கரம் இல்லை. அதோட ப்ராசஸ் பற்றி மட்டும் சொல்லுங்கள். பானிபூரி இல்லை, அது வந்து இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோ வைரல் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து சேனலுக்குள்ளே வந்தாங்க. அதனால சேனல் ஒரு கொஞ்சம் நல்லாவே போச்சு. ஆல்சோ ஒரு 2-3 மூவிஸ்ல இருந்து கூட எனக்கு அதுல இருந்து வந்து ஆஃபர் வந்தது. சூப்பர். ஸோ பட் ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து அன்பிளான்டு. அப்படி ஒரு வீடியோவே பக்கெட் லிஸ்ட்லேயே கிடையாது. ஓகே. அது எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு பிராண்டோடைய கொலாபரேஷன் வீடியோ. சரி. அவங்க கிட்ட அதை நான் சொன்னேன், இது நல்லா இருக்குங்க, இந்த மாதிரி பண்ணலான்னு. அது இல்லைங்க, இது பிடிக்கல, நல்லா இல்லைன்ட்டாங்க. சரி ஓகே, வேற என்ன பண்றது பண்ணிட்டீங்களே சார். இல்லை பானிபூரி இல்லை, வேற ஒன்று. ஓகே. சரி, 2வது ஒன்று கொடுத்தது தான் இந்த பானிபூரி வீடியோ. ஓகே. இது மாதிரி பண்ணலாம், நான் ஒரு பானிபூரி செல் பண்ணுறேன், என்கிட்ட வந்து இது பண்ணுறாங்க, ஐஷு லாஸ்ட்டில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அப்படியே சொல்லி இன்டெகிரேட் பண்ணி தரேன். என்ன ப்ரோ இதெல்லாம் வேணாம் ப்ரோ, பானிபூரிக்கும் பிஸ்னஸ்க்கும் சம்மந்தமே இல்லையா ப்ரோ அப்படின்ட்டாங்க. வேணாம் ப்ரோ, இது வேணாம் ப்ரோ, வேறு எதனா பண்ண. இல்லை ப்ரோ, அது நல்லா இருக்கும் ப்ரோ, அந்த ஸ்லாங்கில் பேசினாலே ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் ப்ரோ. 40 நிமிஷம் நான் கன்வின்ஸ் பண்ணேன், அவங்க ஒத்துக்கல. சரி விடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். நான் எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். சரி கொடுங்க பார்க்கலான்னாங்க, எடுத்து அமுச்சிட்டேன். சரி இல்லைங்க வேணாங்க, இது என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த வீடியோ பார்த்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை வேணாங்க, ரிஜெக்ட் இல்லைங்க, இது பிராண்டுக்கு வேணாங்க அப்படின்ட்டாங்க. ஓ, பிராண்டுக்கு செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு வேற ஒன்று அவங்களுக்கு பண்ணி கொடுத்து அதை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இது எதுக்கு நம்ம இது பண்ணணும், எடுத்துட்டோம், இதை நம்ம போட்டுடலாம். எனக்கு பிடிச்சது, எடிட்டரும் நல்லா இருக்குன்னாங்க. ஐஷு சொன்னால் எனக்கு அவ்வளோ ரிலேட்டபுளாக இல்லை, பட் வேணும்னா போடலாம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம நீங்கள் எதுவும் கண்டென்ட் இல்லைன்னு போட்டோம். பட் அது இவ்வளோ தூரம் ஆகும் நான் நினச்சி பார்க்கல. ஸ்டார்டிங்கில் பிக்கப் இருந்துச்சா, போக போக தான் பிக்கப் எடுத்துச்சு? இல்லை, ஃபர்ஸ்ட் டேலேருந்தே பிக்கப் இருந்துச்சு. ஓ ஓகே. போட்டோ உடனேவே பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் வரும், கமெண்ட்லாம் நிறைய வர ஆரம்பிச்சு. நிறைய செலிபிரிட்டிஸே இதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆமாம், டிஎம்லாம் பண்ணிட்டாங்க.
நிறைய தமிழ் கோலிவுட்டில் இருக்கிற ஹீரோயின் ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அதில் மெசேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு என்னன்னா அந்த ஒரு வீடியோ வேண்டான்னு சொல்லி ஸ்கிராப்புக்கு போற லெவலுக்கு இருந்த ஒரு வீடியோ அதுதான் போட்டு அதுல இருந்து எங்க கூட்டிட்டு சினிமா ஆஃபர் வரைக்கும் ஒரு எழுத்து போயிருக்குல்ல. நான் தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் இதுவாகவே நினச்சிடக்கூடாது. எது நம்மளுக்கு எந்த டைமில் கை கொடுக்குன்னு தெரியவே கூடாது. ஒன்று பண்ணுறோன்னா அந்த டைமில் அதை என்ஜாய் பண்ணி அதோட ஃபுல்லஸ்ட்டை கொடுத்து நம்ம பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணி பண்ணணும். அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைக்கிறது. எதையுமே இது வேணாம் அப்படின்னு தட்டி விடுறதே கிடையாது. அதுலேருந்து எனக்கு அது புரிஞ்சிச்சு. கிரேட், சூப்பர். நீங்கள் ஏதாவது? ஸோ எனக்கு நான் ஆக்சுவலி பாம்பேலேருந்து, ஸோ எனக்கு இந்த வடக்கன் ஸ்லாங் எனக்கு ரிலேட்டபிள் இல்லை. ஐ டோன்ட் நோ. ஏன்னா ஐஷுவே பேசிக்கா கொஞ்சம் ஒரு வடக்கி மாதிரி தான் பேசுவாங்க, அதனால அவளுக்கு ரிலேட்டபிள் கிடையாது. ஓகே. எனக்கு தெரியல. he says that I speak like that, but எனக்கு அதே புரியல எப்படி பேசுறேன், நான் கரெக்டா தானே பேசுறேன். சோ எனக்கு ரிலேட் ஆகல. பட் தென் our editor and Krishna both told ki இது நல்லா இருக்கு, இது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கு. So okay, if you guys know, then go ahead. அவ்வளவுதான். Yes. So அந்த மாதிரி really response, superb response. Wow. And it actually shows his talent. I really like that video because it shows how he mimics, how he has like taken that character. அப்படியே live பண்ணிட்டாங்க அந்த கரெக்ட். பானிபூரி சீரியஸ்லி character. அந்த இதெல்லாம் போட்டு காரம் சாப்பிடும், நல்லா சாப்பிடும், ஜாஸ்தி காரம் இருக்கும். அந்த வாய்க்குள்ள திணிக்கிறதா பிரதர், உள்ள திணிக்கிறதா. சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. கமான். வேற ஒன்றும் இல்லை. எப்படி ப்ரோ அந்த ஸ்லாங் எடுத்தீங்க, அந்த மாடுலேஷன் எடுத்தீங்க? நார்மலாக நம்ம பார்க்குறது வீடியோ ஏதாவது பார்த்தீங்களா? எனக்கு அதில் ஒரு பயம் என்னன்னா, அது மாதிரி நம்ம சொல்லும்போது யாரோ அஃபண்ட் ஆகிட்டு நம்மள ஏதாவது சொல்லுவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். பட் அது ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டேன். ஐயோ பயமா இருக்கு, நான் வேற அதை இங்கே சொல்லிட்டு நீங்களே எடுத்துக்கிறீங்க. இதை பார்த்து ஜிஜோ இதை மறந்துட்டேன் நான் சொல்லி யாராவது கிளம்பி வந்துட்டாங்க. ஐயோ தெரியாமல் சொல்லிட்டீங்க. இதை வேற எடிட்டர் ஹைலைட்டில் வேற வைப்பானே, ஹைலைட் பண்ணி வேற பிஜிஎம்லாம் போட்டு வேற காமிப்பானே. பட் பண்ண மாட்டாங்க. பார்க்கலாம். சூப்பர். எனக்கு உங்களோட கண்டென்ட் ரைட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. எங்கெங்கெல்லாம் இருந்து கண்டென்ட் எடுப்பீங்க? லைக் டே டு டே லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ, கேஷுவலாக நடக்குதோ அதுலேருந்து எடுத்துருவீங்களா? இல்லை இது பண்ணலாம் பர்டிகுலராக, இல்லை பானிபூரி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு இல்லையா? எல்லாமே தான் ப்ரோ. சில இது வந்து வேறு வீடியோ எடுக்கும்போது வேறு வீடியோ தோணும். சில டைம் வந்து நம்ம இந்த மாதிரி ரியல் லைஃப் சண்டையிலேருந்தே பண்ணுறது. சில டைம் வந்து அப்படியே ரேண்டமாக படுத்துட்டு இருக்கும் போதோ இல்லை உட்காந்துருக்கும் போதோ ஒரு தாட் வரும். யாரையோ அப்படி பார்ப்போம், அவங்க இவங்க இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே சொல்லிட்டு அப்போ ஓகே அதே ஒரு வீடியோ நம்ம இதெல்லாம் சொல்லி இமேஜின் பண்ணி எழுதுறது. எனக்கு இப்போ வந்து எங்கே டைம் கிடச்சாலும் டக்குன்னு நான் அதை மட்டும் போட்டு வச்சுருவேன். அதை போட்டு வச்சுருவேன். நைட்டு தூக்கத்துலேருந்து எழுந்தால் கூட நான் போட்டு வச்சுருவேன். கிடச்சது தான். ஏன்னா அது கிடைக்கிற போது தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும். அது திருப்பி அது வரவே மாட்டேங்குது. சில நாள் நம்ம உட்காந்து யோசிச்சா வராது, 20 நாள் உட்காந்து யோசிச்சாலும் எனக்கு வர மாட்டேங்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரி அதுவா வந்து உட்காரணும் மண்டையில் வந்து அதை உட்காந்த உடனே டக்குன்னு அதை ரிசீவ் பண்ணி உள்ளே போட்டுருணும். கிரேட். அது மாதிரி பண்ணுறோம், அவ்வளோதான். அவர் ரொம்ப சீரியஸாக நடிக்கிறாரு. சிரிப்பு உங்களுக்கு சத்தியமாக அடக்கவே முடியாதுல்ல. வீடியோவில் பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகி சிரிச்சிடுறாங்க. இவங்க சிரிக்கிறத பார்த்து எங்களுக்கு பிளாஸ்ட் ஆகுது சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி. அவர் எப்படி கண்ட்ரோல் பண்றாரு அந்த சிரிப்பு? எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஃபேஸை சீரியஸாவே வச்சிருக்காரு கடைசி வரைக்கும்? ஆமா, ஈவன் சில டைம்ல ரொம்ப சிரிப்பா இவ்வளோ சிரிச்சனா அது கண்டென்ட்டோட இதுவே போயிடும். அந்த ரோலை பார்த்து நீ சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆக்சுவலா. ஸோ அது இவ கண்ட்ரோலே பண்ண மாட்டா ப்ரோ சிரிப்பை. பட் அதான் நல்லா இருக்கு. எங்கள் சேனலோட ஸ்டார்டிங்ல இருந்தே ஆக்சுவலாக இவ அப்படி தான் சிரிச்சுக்கிட்டு. அதில் என்னன்னா அதில் வேறு ஃபேஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் வந்து உங்கள் ஸ்மைல் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு கமெண்ட். ஒரு ஸ்மைலை ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரில. எனக்கு தெரில, இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லையே, ஏன்னா இப்படி சொல்கிறாங்க, எனக்கே தோணுது இல்லையே, இவனுங்க எப்படி இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு தோணுச்சு. ரெண்டாவது, நீங்கள் ரொம்ப ஓவராக ஃபேக்காக சிரிக்கிறீங்க, வேணும்னே நீங்கள் உங்களுக்கு வியூஸ் கிடைக்குதுன்னு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு அதுவும் புரியல. அச்சோ இவங்க தான் அதையும் சொன்னாங்க, இவங்க தான் இதையும் சொல்கிறாங்க. இப்போ மூணாவதாக திருப்பி என்ன சொல்கிறாங்க, நல்லா இருக்குது. ஃபஸ்ட் நடுவில் சிரிப்பாக கம்மி பண்ணுங்கன்னே கமெண்ட் போட ஆரம்பித்தாங்க. அது மாதிரி அது எப்படின்னு தெரில, அவங்க எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுவாக ஒரு ஃப்ளோவில் தான் நாங்கள் போகிறோம். இது எதுவுமே பிளானிங்லாம் கிடையாது. சரி, ஒவ்வொன்றும் ஒரு விதம் ஒரு ஆள் ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு எது மாதிரி நம்ம இருக்க முடியாது. நமக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக தான் சிரிக்கணும்னு தோணுதா நல்லா வாய் விட்டு சிரிச்சுட்டு போயிடலாம், அவ்வளோதான். ஜாலியாக தான் இல்லையா? கிரேட். கண்டிப்பாக கூப்பிட்டு வந்திருக்கோம். இவங்க முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன கண்டென்ட், உங்களால் முடிகிற ஒரு சின்ன கண்டென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாலியாக இருக்கும். இல்லை ப்ரோ, அப்படி இல்லை ப்ரோ. பண்ண கண்டென்ட்டே பண்ணக்கூட இல்லை அப்படிலாம் இல்லை. இப்போ எதுவும் வேணாம் ப்ரோ பண்ண. ஓகே நன்றி. சீக்கிரம் என்ன ப்ரோ ட்ரீம்? நேரமாக பேசிகிட்டு இருக்கோம். புரியுது ப்ரோ. ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல ரெண்டு பேருக்கும். இண்டிவிஜுவல் ஆசைகள் இருக்கும், இல்லை சேர்ந்து கப்புலாக ஒன்று சாதிக்கணுங்கிற ஆசைகள் இருக்கும். லைக் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கேருந்து கூட நான் ஒரு 250க்கு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி நான் வீட்டில். ஆமாம் ஷாப்க்கு வந்திருக்கேன் நான். ஆமாம் சூப்பராக இருக்குது. ஸோ சொல்லுங்கள், என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கும்ல லைஃப்பில்? நெக்ஸ்ட் இப்போ we want to go into movies. Super. Like, wow. we do wish to come on the big screen. Great. Super. அது இருக்கு. Like as in let's see where what
takes us. Yes. சூப்பர். இல்லை அதுதான் ப்ரோ, கண்டென்ட் நல்லா பண்ணோம், இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும். அதான் சார் என்னுடைய பெரிய ஆசையே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், மூவிஸ். சினிமா எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அண்ட் அதை தாண்டி இப்போ வந்து என்னோட விஷ் லிஸ்ட்டில் நான் வச்சிருக்கிறது 50 லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் யூடியூப்பில். ஓகே, அதுவே எனக்கு ஒரு, ஏன்னா என்னால் எனக்கு 2 பேலன்ஸ் பண்ண முடியல, பிஸ்னஸ் இதுவும் பண்ண முடியல. புரியுது. 50 லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலே எனக்கு அது ஒரு சக்ஸஸ் தான். அது போதோ இல்லையோ எனக்கு போட்டுட்டாலே எனக்கு சந்தோஷம் தான். சூப்பர். சீக்கிரமாகவே கிறிஸ் அண்ட் ரைஸை வந்து மூவியில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பர். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன இது மட்டும், லைக் நம்ம சென்னையில் 28, 29, 30, 31 ஆயுஷ் ஆரோக்கியா 2025 எக்ஸ்போ அப்படின்னு ஒரு ஆயுர்வேதிக் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. லைக் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீழ்பாக்கில் நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்டுக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக. இது ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பண்ணிக்கலாம். எஸ். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 ஆர்கேவி ரோட், ஈரோடு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness. Quench the thirst naturally.